ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கப் ஐஸ் தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் ஐஸ் எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ₹1 கப் ஐஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இதே போல் எஸ்எல்சி ஆரஞ்சு பவுட்ரு தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ₹10 தான். ஒன்றில் வந்து பவுட்ரு இருக்குது, ஒன்றில் வந்து லிக்விடு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தேவை. சர்க்கரை தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜூஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் மில்க் ஒன்று, பாதாம் ஒன்று கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மக்கிட்ட பவுட்ரு இல்லை எஸ்எல்சி. அதெல்லாம் நம்ம அப்படியே கிளாஸில் ஊற்றி தான் கப் ஐஸ் மாரி மேக் பண்ண போகிறோம். இது ரோஸ் மில்க் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வந்து ₹15. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம அந்த ஆரஞ்சு பவுட்ரை கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு பவுட்ரு ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் இருக்குது. இது புதுசாக வந்துருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் வெறும் பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். இந்த லிக்விடு பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆரஞ்சு மாரி ஊற்று பாருங்கள் லிக்விடு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரையல் தான் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலர் குல்ஃபி தான் மேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் ரோஸ் மில்க்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடு நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை போடணும். சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல்ஃபி ஐஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 90s கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 90s கிட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல்ஃபி ஐஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப் ஐஸ் நீங்களே வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே ஈஸி தான், பார்த்துருப்பீங்க. எஸ்எல்சி பவுட்ரு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஐஸ் குச்சி தேவை. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பண்ணால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வேறு போட்டிருக்கு, தண்ணியும் ஊற்றியாச்சு. கிளாஸில் நல்லா கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 டைம் நல்லா கலக்கிங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 டைம் 5 டைம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலே விற்பாங்க. ஆரஞ்சு லிக்விட் பவுடர்னு கேட்டால் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்லேயும் ஒரு ஐஸ் குச்சி வச்சு அப்படியே அந்த ஜூஸை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஐஸ் குச்சி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஜூஸ் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஜூஸ் ஊற்றிட்டு எதுவுமே ஃப்ரீசரில் வைக்கணும். வச்சிங்கன்னா கப் ஐஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு மட்டுமே 3 கிளாஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் பாதாம் ரோஸ் மில்க்லாம் ஊற்றிடலாம். இதே போல் தான் அதுவும் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க் 2 கிளாஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாதாம் இருக்குது. நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் இது. ஐஸ் குச்சி மட்டும் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் எதுவுமே வைக்கணும். பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐஸாக மாறத்துக்கு.
ஹை ஸ்பீடு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் அதேமாரி ஹைலே வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப் ஐஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா ஐஸையும் உள்ளேருந்து எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கப் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அப்படியே ஐஸ் கட்டி போல் மாறிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கப் ஐஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.